வெல்கம் டு கியூட் மாம்ஸ் ரெசிபி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு பிரியாணி ரெசிபியோடு வந்திருக்கேன். ஏன்னா நோம்பில் ஃபுல்லாக வீடியோ போட முடியல, ரொம்ப பிஸியாக இருந்துச்சு, சாரி. அதனால் ஒரு பிரியாணியை கொடுத்து உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு பிரியாணி ரெசிபியோடு வந்திருக்கேன். அதுவும் செம்பு சட்டியில் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்கிறது தான், என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த செம்பு சட்டி எடுத்திருக்கேன். இதில் உள்ளே ஈயம் பூசி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஈயம் பூசாமல் நம்ம சமைக்கக்கூடாது. அப்படி சமைச்சோம் அப்படின்னா வயிற்று கோளாறுலாம் ஏற்படும், செரிமான பிரச்சனை அதெல்லாம் ஏற்படும். அதனால் இதில் ஈயம் பூசி தான் செய்வாங்க. பாய் வீட்டு கல்யாண பிரியாணிலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இந்த செம்பு சட்டி தான் காரணம். இதில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா போனோடு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை குக்கரில் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல 2 விசில் அல்லது 3 விசில், எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். செம்பு சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. இது ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்யலாம், அந்தளவுக்கு அளவு உள்ள ஒரு பாத்திரம். இதில் 200 மில்லி நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதில் இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, நட்சத்திர சோம்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது தான் நமக்கு பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் இந்த கல்யாண வீட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஸ்மெல்லு நம்மளை சுண்டி இழுக்கும் பாருங்கள். இந்த செம்பு சட்டி பிரியாணி தான் அதுக்கு காரணம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4 கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருளும் வதங்கினதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருளை சேர்க்கும் போது தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது முக்கியமாக பிக்னர்ஸ் கற்றுக்கோங்க. பிக்னர்ஸ் அவசர அவசரமாக செய்கிறேங்கிற பேரில் எல்லாத்தையும் ஒன்றா அள்ளி போட்டு பிரியாணி செய்யும்போது அந்த டேஸ்ட் வரவே வராது. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி புதினாவை ஆரம்பத்துலேயே சேர்த்துடணும். இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நமக்கு இறங்கிடுச்சு அப்படின்னாலே பிரியாணி நல்லா கமன்னு வாசம் வரும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதினா மல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடி பிடிச்சிரும், செம்பு சட்டியாக இருக்கிறதுனால நல்ல கிளறி கொடுத்துட்டே இருங்க சேர்த்துட்டு. நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போய் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் மிளகாத்தூள் சேர்க்கலை, பச்சை மிளகாவோட காரம் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும்னாலும் நீங்கள் பச்சை மிளகாவை அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், தக்காளி எந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னாலே பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த வெங்காயம் தக்காளி 2ஐயும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் வெள்ளை மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வெள்ளை மிளகுத்தூள். அதே டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள்.
அதே டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம், அல்லது வீட்டிலேயே அரைச்சிருந்தா கூட அந்த பிரியாணி மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இதுக்குள்ள மசாலா. இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சேர்த்துட்டு அதில் வந்து இப்போ நம்ம மட்டன் பீஸை வந்து சேர்த்துக்கணும். வேக வச்ச மட்டன் பீஸை மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப மட்டனை வேக வைக்கக்கூடாது. ஒரு 3/4 பதம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இதில் வேற கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் இந்த மசாலாவில். ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் கறி வந்து போன்லேருந்து கலண்டு வந்துடும். அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் பிரியாணியில் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக மட்டன் இருந்தால் தான் பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதிலேயே நல்லா குக் பண்ண விட்டுருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டும் உப்பும் மட்டும்தான் நான் வந்து மட்டனில் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் கறியை வேக வச்சோம் அப்படின்னா தான் அந்த கறியில் வந்து மசாலா பிடிக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. அரிசி வந்து நான் 2½ கப்பு மெஷர் பண்ணி ஊற வச்சுருக்கேன். நான் வந்து முன்னாடி சொல்லலை எந்த அளவு அப்படிங்கிறத. 2½ கப்பு அளவுக்கு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். எந்த கப்பால் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் தான் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கணும். நான் மட்டனில் வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றி தான் வேக வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். இன்னொரு 2 கப்பு சேர்த்துக்கலாம். 2½ கப்பு அரிசிங்கும் போது அதுக்கு 5 கப்பு ஊற்றுவாங்க. ஆனால் நான் வந்து அரிசியை ரொம்ப நேரம் ஊற வச்சதுனால 4 கப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா 2 கப்பு சேர்த்துருக்கேன். மொத்தமாக கறியில் 2 கப்பு, எக்ஸ்ட்ரா 2 கப் தண்ணி, மொத்தமாக 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா, இது சேர்த்தா தான் பிரியாணி ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாதாம் 10, முந்திரி 10 இது 2யும் நல்லா மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். நான் ஊரெல்லாம் வைக்கல. நீங்கள் ஊற வச்சு விழுதா கூட சேர்த்துக்கலாம். நான் பொடி பண்ணி அப்படியே சேர்த்துட்டேன். இதுதான் வந்து இந்த பிரியாணிக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த பாதாமை நீங்கள் சேர்க்காம பிரியாணி செய்யவே மாட்டீங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம். அந்த தண்ணியும் இதில் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நான் சேர்த்த இந்த பொருட்களை மட்டும் சேருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு பாதி தண்ணி வந்து வற்றி இருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தோட சாறு எடுத்து ஊற்றிருக்கேன். நான் லெமன் ஊற்றல இன்றைக்கி, ஆரஞ்சு பழத்தோட சாறு தான் ஊற்றிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா மல்லி, ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு நெய் இருந்தால் ஊற்றிக்கலாம். இதை அப்படியே மூடி மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு அடியிலேருந்து நான் எப்படி பிரட்டி கொடுக்குறேனோ அந்த மாதிரி அடியிலேருந்து பிரட்டி அப்படியே போடணும். ரொம்ப மிக்ஸ் கொடுக்கக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். அப்படி அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா கீழே உள்ள அரிசி மேலே வந்து ஈவனாக குக் ஆகும். அவ்வளோதான். இப்போ லைட்டாக அப்படியே தடவி கொடுத்துட்டு மூடி தம் போட்டுற வேண்டியதுதான். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி நல்ல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. இப்போ இதை அப்படியே அடுப்பில் மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டா தான் அந்த செம்பு சட்டியோட டேஸ்ட்டு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி நல்லா கமகமன்னு நல்லா வாசனையாக சுண்டி இழுக்குது. சாப்பிட்ற வேண்டியது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட இந்த பானை இருந்ததுனால இந்த பானையில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இல்லாதவங்க நீங்கள் வேறு பாத்திரத்தில் எப்போதும் செய்கிற பிரியாணி பாட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் இதே மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும். பிரியாணி செய்கிற மெத்தடில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் செஞ்சு இந்த பிரியாணியை என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.